Hellcat. Student, exercise 1.1, seventh sum. If n of a intersection b equal to 3 and n of a union b equal to 10, then find n of p of a delta b. n of p of a delta b. Now question. So given n of a intersection b equal to 3, n of a union b equal to 10. You know that a delta b equal to a union b minus a intersection b. So இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. என்ன ஃபார்முலானா a delta b equal to a minus b union b minus a. So இந்த ரெண்டு ஒரே ஃபார்முலா தான். or a delta b equal to a union b minus a intersection b. அதே ஃபார்முலா தான். a delta b equal to a union b minus a intersection b. ஸோ இதை இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பாருங்க. தென் n of a delta b equal to, இதை நீங்கள் நம்பர் ஆஃப் எடுக்கிறீங்க. n of a union b minus n of a intersection b அப்படி ஸ்டாப் பண்ணிக்கிறது அப்படி. ஸோ number of n of a intersection b equal to n of a union b minus n of a intersection b. So n of a union b is 10. n of a intersection b 3. But 10 minus 3 is 7. So therefore n of p of a delta b equal to 2 power m. This power formula 2 power m 2 power 7. A delta b number of elements 7. About 2 power 7. 2 power 7. About 2 power 7 equal to 128. So, உங்களுக்கு தெரியும். இது மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். a delta b equal to a minus b b minus a. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இதுவும் எப்படி சேம் அப்படிங்கிற சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்க. a equal to 1 2 3 4, b equal to 2 4 5 6. First a minus b, a minus b. So a வந்து b மைனஸ், அதாவது என்ன மீனிங், ஏரோட எந்த பீரோட எந்த டேர்ம் ஏல இருக்கோ அதை நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். a மைனஸ் b இங்கே எந்த டேர்ம்லாம் இருக்குது 2 4, அப்போ 2 4னா 1 3. p minus a equal to p minus இங்க உள்ள எந்த டேர்ம் இருக்கு 2 இருக்கு 4 இருக்கு, அப்போ பேலன்ஸ் 5 6. இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த ஃபார்முலா அப்படி பார்ப்போம். a minus p union b minus a. a delta b equal to a minus p union b minus a. So then minus around now 1 3 5 6 1 3 5 6 3 5 6. Stop. Dear student, for example a equal to 1 2 3 4, b equal to 2 4 5 6, a minus p equal to, so a minus p 1 3, p minus a 5 6. a delta b equal to a minus p union b minus a. So a minus b p minus a, நீங்க என்ன செய்றீங்க, யூனியன் எடுத்தீங்கன்னா 1 3 5 7 1 3 5 7. அப்போ n of a delta b equal to 4, n of p of a delta b equal to 2 power 4 2 power 4 16. ஸோ இது வந்து இந்த ஃபார்முலாவுக்கு a minus p a delta b equal to a minus p union b minus a. ஸோ இதே டேர்ம்ஸ் தான், இதே டேர்ம்ஸுக்கு என்ன செய்யணும், நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணி பார்க்குறோம். a union b minus b union a. இப்போ a union b 1 2 3 4 5 6, p a intersection b 2 4. அப்போ a union b minus a intersection b equal to
ஸோ இங்கே நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா 1 3 5 6. அப்போ n of a delta b equal to 4. n of b of a delta b equal to 2 power 4 16. இப்போ இது எப்போ அப்படின்னு சொன்னால் a வந்து இங்கே 4 டேர்ம்ஸ் இருக்கும். அப்போ n of a ஆக்சுவலாக n of a உங்களுக்கு 4 டேர்ம்ஸ், n of b 4 டேர்ம்ஸ். ஸோ இங்கே நம்ம அப்படி கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா n of a union a intersection b 3, n of a union b 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்படி தான் எடுக்கணும். இப்போ பாருங்க இங்கே a union b வந்து இங்கே என்ன இருக்கு, 2 4 6 நம்பர்ஸ் இருக்கு. அங்கே a union b உங்களுக்கு வந்து n of a union b 10 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இந்த எக்ஸசைஸ்ல உள்ள சம் வேற, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எதுக்காக அப்படின்னா நீங்க a delta b equal to a minus b union b minus a எழுதினாலும், a delta b equal to a union b minus b union b intersection a எழுதினாலும் சேம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக இதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ பட் கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா n of a intersection b 3 n of a union b equal to 10. இதுதான் நமக்கு கொஸ்டின். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆன்சர் வந்துடும். இந்த ஃபார்முலா எடுக்கிறீங்க, எடுக்கும்போது n of a union b. இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சார் a delta b க்கு 2 ஃபார்முலா இருக்குதே, நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏன் இதை சூஸ் பண்ணுறோம், இங்கே a union b, இங்கே a intersection b, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. n of a union b, n of a intersection b, n of a union b. அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை நீங்கள் செலக்ட் பண்ணணும். a delta b இந்த ஃபார்முலா தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் தான் நீங்கள் ஆன்சர் வரும். சப்போஸ் உங்களுக்கு n of a minus b, n of b minus a கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுக்குரிய ஃபார்முலாவை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் நிச்சயம் வந்துடும். இது நான் மாடலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். அதுக்காக இதை அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிடாதுங்க. ஏன்னா அந்த 2 ஃபார்முலாவே உண்டுங்கிறத நினைச்சிடாங்க. உங்களை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். 2 ஃபார்முலா சேம்ங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். சரி, தென் ரிலேஷன். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த ரிலேஷன் தான். அப்போ அந்த ரிலேஷனில் உள்ள நோட்ஸ், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். இது தெரிஞ்சால் தான் அந்த ரிலேஷன் உள்ள எல்லா சம்மும் நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரிலேஷன். சரி, ரிலேஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னது, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். ஸோ ரிஃப்ளெக்சிவ் என்ன பண்ணுறோம், அது ரிஃப்ளெக்சிவோட ஸ்ட்ரக்சர், த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் இதுவும் ஏ ரிலேட்டிவ் ஏ, பி ரிலேட்டிவ் பி, சி ரிலேட்டிவ் சி, இந்த சேமாக இருக்கும். ஏஏ பிபி சிசி இப்படி சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து ரிஃப்ளெக்சிவ். இது எப்படி இருக்கும், நீங்கள் வந்து பாயிண்ட் கனெக்ட் பண்ணி ஏ கமா ஏ, பி கமா பி, சி கமா சி, டி கமா டி, இ கமா இ, எஃப் கமா எஃப், இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். 1 கமா 1, 2 கமா 2, 3 கமா 3, 4 கமா 4. இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஆல் ஓவர் ரிஃப்ளெக்சிவ். ஸோ அப்போ ரிஃப்ளெக்சிவோட த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ், ஏ ரிலேட்டிவ் ஏ ஆர் ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர், பி ரிலேட்டிவ் பி ஆர் B comma B belongs to R, C relative C or C comma C belongs to R. Then next, symmetric, the structure of symmetric, A relative B, B relative A, A relative B, B relative A, ரெண்டு தான் இருக்கும், AB BA. அப்போ A comma B belongs to R, B comma A belongs to R. This structure is called symmetric. And transitive, another type, transitive, last type, transitive. That transitive, its structure is transitive. A relative B, comma P relative C, which implies A relative C. So in the first relation A, so second relation C, A C, A relative C. So another method, A comma B, B comma C. A comma B or B comma C, which implies A comma C belongs to R. So இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்தால் நீங்கள் நினச்சலாம், அந்த ரிலேஷன்ஸ் உங்களுக்கு எல்லா சம்மும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். அப்போ ரிஃப்ளெக்சிவ் A comma A, A comma A belongs to R, B comma B, C comma C, A comma B, B comma A. இங்கே A comma A, B comma C, A comma C. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிடுங்க, ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். தேங்க்யூ.
Dear student, exercise 1.2, first sum. Discuss the following relations for reflexivity, simplicity, and transitivity. So, third one. Let A be the set of consisting of all the members of a family. The relation are defined by A relative B if A is not a sister of B. So, the sum going here. Let A be the set consisting of all number of members of a family. The relation are defined by A relative B if A is not a sister of B. So, this is structure. இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம நினைச்சிடும். இதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன இருக்குது, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், இந்த ஃபங்க்ஷன், இந்த டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ். ஸோ அப்போ ரிஃப்ளெக்சிவ் எப்படி பண்ணுறோம் பாருங்க. ஏ ரிலேட்டிவ் ஏ இஃப் ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஏ. இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதை பார்க்குறோம். A is not a sister of B. A என்பவர் யாரு? B இன் சிஸ்டர் அல்ல. A is not a sister of B. B இன் சிஸ்டர் வந்து யாரு கிடையாது? B இன் சிஸ்டர் A கிடையாது. அப்போ B இனுடைய சிஸ்டர் ஏயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இது வரலாம். இது வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல் தி மெம்பர்ஸ் ஆஃப் ஏ ஃபேமிலி. ஒரு மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலின்னு பார்க்குறோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எனக்கு ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஏ. ஏக்கு ஏ எப்படி இருக்க முடியாது? சிஸ்டராக இருக்க முடியாது தான். ஏன்னா ஒருத்தர் ஜென்ஸாகவும் ஒரு லேடிஸாகவும் இருந்தால் அது என்ன ஆகாது. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்கும். ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஏ. ஏயின் சிஸ்டர் ஏ அல்ல. ஏக்கு ஏ இருக்க முடியாது, சிஸ்டராக இருக்க முடியாது அப்படிங்கிற. இப்போ பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் இதுக்கு இப்போ மேட்ச் ஆகுது பாருங்க. ஏ ரிலேட்டிவ் ஏ, அப்போ ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஏ. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கு. ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். இது மாதிரி நீங்கள் மாற்றி விடலாம். எப்படின்னா பி ரிலேட்டிவ் பி இஃப் பி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி, சி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சி, டி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் டி அப்படிங்கிற சொல்லலாம். அடுத்து சிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஏ ரிலேட்டிவ் பி if A is not a sister of B. So B in sister A இல்லை. இப்போ இதே இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஜென்ஸாகவும் ரெண்டாவது இருக்க லேடிஸாகவும் நீங்கள் வச்சு நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதில் வந்து ரெண்டுமே ஜென்ஸாக எடுத்துக்கிடுங்க. இது ரெண்டுமே ஜென்ஸு. இங்கே வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஜென்ஸாக எடுத்து லேடிஸாக எடுத்துக்கிடுங்க. இப்படி ஏதாவது நீங்கள் மாற்றி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆமாம், ஒன்று ஜென்ஸு இன்னொன்று லேடிஸு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா A is not a sister of B. B in sister வந்து A கிடையாது. ஆமாம், அது மாதிரி இப்போ B in sister A இல்லை, அது மாற்றி இருக்கிறோம். B is not a sister of A. A in sister B இல்லை அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரே தப்பாக போயிடும். ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ அண்ட் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் கான்ட்ரடிக்ஷன். Therefore, R is not symmetric. R is not symmetric. Then transitive. So transitive function, transitive relation இருக்கும்னா A relative B. If A is not a sister of B, and B relative C தான் இருக்கு. ஸோ இது மாற்றி இல்லை பாருங்க. B is not a sister of C, which implies A relative C if A is not a sister of C. ஸோ இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறீங்க, ஏபி இதில் நீங்கள் என்ன செய்யலாம், பியை வந்து ஏதாவது ஒருத்தர் என்ன செய்யணும், ஜென்ஸாகவோ என்ன செய்கிறீங்க லேடிஸாகவோ வச்சு நீங்கள் இதை என்ன செய்யணும், ஆன்சர் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர், தி ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி கரெக்ட். இன் கிவன் ஏ ரிலேட்டிவ் பி இஃப் ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் இதில் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ therefore R is transitive. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், ஆன்சர் பண்ணணும். ஸோ இது எங்கே மட்டும் கரெக்டாக இருக்கும்னா ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் ஏ ஃபேமிலி. இந்த லைனை கவனிக்கணும். ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் நம்ம எடுத்துக்கலாம். யாரும் எடுத்துக்கலாம், ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர்ஸ், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர்ஸ், அங்கிள், ஆண்டி, எல்லாரும் ஊரில் வந்துடலாம்.
இங்கே ஏபிங்கிறத நீங்கள் யாருனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறீங்க, அது வந்து ஆல் தி மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலியில் மட்டும்தான் இது கரெக்டாக இருக்கும். இது 4th சம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேங்க்யூ. Yes, student. Exercise 1.2. The first sum, 4th one. Let A be the set consisting of all female members of a family. All the female members of a family. The relation are defined by A relative B if A is not a sister of B. A is not a sister of B. So இந்த sum நம்ம எப்படி work out பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க, இது வந்து ஆல் தி ஃபீமேல் மெம்பர்ஸ், ஒன்லி ஃபீமேல் மெம்பர்ஸ். சப்போஸ் நீங்க எப்படி எடுத்துக்கலாம், மதர் அண்ட் ஃபீமேல் சைல்டு, மதர் அண்ட் ஃபீமேல் சைல்டு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ மதர், இது மதர், இது ஏ, இது பி, ஏபி அப்படின்னு வச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஆன்சர் இருக்கும். இப்போ பாருங்க, ஏ ரிலேட்டிவ் ஏ, இஃப் ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஏ, அப்போ இது எப்படி இருக்கும், மதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் மதர், மதருக்கு சிஸ்டரா நினைச்ச முடியாது, இருக்க முடியாது. அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக் பாருங்க, ஏ ரிலேட்டிவ் பி இஃப் ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி, அதாவது மதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் எ ஃபீமேல் சைல்டு, ஸோ ஃபீமேல் சைல்டு இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் மதர். ஸோ அப்புறம் ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது, இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்குது. The R is symmetric. Then find transitive. So transitive பார்த்தீங்கன்னா A relative B if A is not a sister of B, mother is not a sister of female child. So and the female child is not a sister of other female child. And seeing other female child, so mother is not a sister of other female child. So நீங்க இத மட்டும் பார்க்கணும், mother, female child and other female child. So அந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, டிரான்சிட்டிவ் எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். So given statement is relation. So R is reflexive, R is symmetric and R is transitive. இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். Thank you. Dear students, all the female members of family. So இங்க third sum என்ன பார்த்தோம் அப்படின்னா all the members of family. So all the members of family அப்படின்னு வரும்போது நீங்க எதாவது ஃபாதர், மதர் அதெல்லாம் வந்துடும். நீங்க இந்த தேர்ட் சம் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும், தேர்ட் சம்ல ஃபாதர், மதர், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர் எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்துடுவாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். The fourth sum only all female members, அதாவது அந்த ஃபேமிலியோட ஃபீமேல் மெம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அவங்க ஃபீமேல்ஸ் மெம்பர்ஸ் போது ஏ அண்ட் பி ஆர் ஃபீமேல் மெம்பர்ஸ், ஏயும் ஃபீமேல் மெம்பராக இருக்கணும், பியும் ஃபீமேல் மெம்பராக இருக்கணும். ஆனால் இந்த தேர்ட் சம் பொறுத்தளவுக்கு ஏ மேல்னா பி ஃபீமேல் இது எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் என்ன செய்யலாம், அப்படி வச்சு நீங்கள் பண்ணும்போது அந்த தேர்ட் சம்மை நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஃபோர்த்து சம்முக்கு இப்படி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒருத்தர் வந்து என்ன இருக்கணும், மதர்னு வரும்போது இன்னொன்று அவருடைய ஃபீமேல் சைல்டு, ஒரு குழந்தை தான், அவங்களுடைய சைல்டை ஏதாவது நினச்சா எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது அவங்க சிஸ்டராக இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம நினச்சலாம், கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இந்த மாடல் சம்முக்கெல்லாம் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளை நீங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இதுக்கு நீங்கள் நினச்ச முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் இது டிஃபிகல்ட்டாக தெரியும். மற்றபடி தி சம் இஸ் வெரி ஈஸி. தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட், எக்ஸசைஸ் 1.2 நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் சம். On the set of natural numbers, the relation are defined by x relative r if x plus 2y equal to 1. So, the relation is x relative y if x plus 2y equal to 1.
அதே சமயம் என்ன on the set of natural numbers of the relation R defined by இது இம்பார்ட்டன்டா பார்க்கிறது natural numbers of the relation. So solution. So first type reflexive, symmetric and transitive. So given the statement x relative y if x plus y equal to 1. So in the statement reflexive, symmetric, transitive okay ஆகுதாங்கறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க reflexive. On the set of all natural numbers, let x, y belongs to n and x relative x. X relative x is a structure of reflexive. அதனுடைய ஸ்ட்ரக்சர் reflexive structure x relative x, y relative y. அதுக்கு நம்ம சொல்லிருக்கோம் x relative x, y relative y, z relative z, a relative a, b relative b. These are example of reflexivity. So reflexively பார்க்கிறோம் x relative x. நீங்க x plus 2y equal to 1. So x equal to x. So y. So y equal to x. So replacing y is y. So x plus 2y, 2x equal to 1. X. So நீங்க y க்கு x. அப்போ y க்கு x ன்னு x plus 2x equal to 1. அப்போ x plus 2x 3x. 3x equal to 1. Therefore x equal to 1/3. 1/3 does not belongs to n. ஏன்னா 1/3ங்கிற the fraction வந்து no natural number because R is not reflexive. R வந்து எனக்கு reflexive இல்லை. R is an empty relation. ஏன் R is empty relation எழுதுறோம் அப்படின்னா இதுக்கு ரீசன் இருக்கு. இங்க பாருங்க x plus 2y equal to 1. x ஓட வேல்யூ plus 2y ஓட வேல்யூ ரெண்டே ஆட் பண்ணா 1 வரணும். பட் நம்ம क्वेश्चन இருக்கு நேச்சுரல் நம்பர். அப்போ x y நேச்சுரல் நம்பர். x, y belongs to natural number. So natural number starting from 1. அப்போ 1 அப்படின்னு வரும்போது இங்க என்ன இருக்கு x y x plus 2y டோட்டலா 1. சோ அப்போ இந்த செட் உங்களுக்கு இருக்க சான்ஸ் இல்ல. அப்போ R is an empty relation, empty set. R is empty set. So empty set ஆக இருந்துச்சுனா therefore R is not reflexive. and R வந்து நம்ம reflexiveங்கற சொல்றோம். Reflexive. R is an empty relation. So if R is empty relation then R is not reflexive. Second, symmetric. The relation R is empty relation and empty relation is symmetric. So empty relation ஆக இருந்தா symmetric, transitive ரெண்டுமே ஓகே. So empty relationல symmetric இருக்கும், transitive இருக்கும். இருப்பதாக நம்ம நினைக்கலாம், அஸ்யூம் பண்ணிக்கலாம். Assumption, our assumption is correct. Reason, the relation R is empty relation. And the reason x plus 2y equal to 1. So x, y belongs to natural number. So x adding two terms is equal to 1. Not possible. ஏன்னா ரெண்டு டைமே ஆட் பண்ணி உங்களுக்கு ஒண்ணுங்கிறது இருக்க சான்ஸே இல்லை. அப்போ R is empty relation. So an empty relation is
symmetric and transitive. So symmetric transitive இருப்பதாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் reflexive கன்ஃபார்மாக அது நினைச்ச முடியாது. cannot be relation or reflexive, symmetric, transitive. So reflective not okay, but symmetric, transitive is okay. Reason R is an empty relation. நீங்கள் எக்ஸுக்கும் ஒய்க்கும் நீங்கள் வேல்யூ அப்ளை பண்ணீங்கன்னா அது நாட் ஈக்குவல் டு ஒன்றா தான் இருக்கும். இது எக்ஸு கம்பா ஒய் வந்து நேச்சுரல் நம்பர். அதனால் இந்த ஸ்ட்ரக்சரே நிச்சய முடியாது. எக்ஸ் ரிலேட்டிவ் எக்ஸே உங்களுக்கு இருக்காது. ஒய் ரிலேட்டிவ் ஒய் அதுவும் இது நாட் எலிஜிபிள் தான். இட்ஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் ஆர் இஸ் an empty relation, therefore R is not reflexive, and R is an empty relation. So an empty relation is symmetric and transitive. So இந்த சம் இப்படி தான் நீங்கள் நினைக்கணும், புரிஞ்சுக்கிடணும். Thank you. Exercise 1.2 sixth sum. Prove that the relation friendship is not an equivalence relation on the set of all people in Chennai. So friendship is not an equivalent relation. Not equivalent relation அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணி காட்டணும். Friendship இங்க in Chennai. Solution: let A, B, C are people in Chennai. First, reflexive. A relative A. If A is a friend of A, பாருங்க A க்கு A இருக்கலாம், A க்கு A ஃப்ரெண்டா இருக்கலாம், எனக்கு நானே ஃப்ரெண்டா இருக்கிறது. So R is reflexive. Symmetric. A relative B. If A is a friend of B, B க்கு friend A, A க்கு friend B. அப்போ A relative B. If A is a friend of B, B relative A. If B is a friend of A, so R is symmetric. Third, transitive. A relative B. So ஏயோட ஃப்ரெண்டு பி, பிக்கு சி ஃப்ரெண்டு. ஆனால் ஏக்கு சி ஃப்ரெண்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ ஏன்னா நமக்கு எப்படி ப்ரூவ் பண்ணணும்? ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த டிரான்சிட்டிவ் தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதை நெகட்டிவாக காமிக்கணும். ஸோ பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவாக நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நாம் இப்படி எடுக்கிறோம். ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம நினைச்சிரோம் டிரான்சிட்டிவ் வந்து எடுக்கிறோம். இது பாருங்க, நம்ம என்ன பண்ணுறோம்? ஏக்கு பி என்ன இருக்கலாம்? ஃப்ரெண்டாக இருக்கலாம். பிக்கு சி ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் ஏக்கு சி வந்து ஃப்ரெண்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், எனிமியாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர், B, C belongs to R. A, C does not belongs to R. R is not transitive. So, நீங்க இன்னொரு क्वेश्चन கேட்கலாம். சார், அப்போ ரிஃப்ளெக்சிவ் இதுமே வந்து ஏக்கு ஏ அப்படி தனக்கு தானே இப்படி ஃப்ரெண்டா இருக்க முடியும் அப்படின்னா, ஆமா, தனக்கு தானே யாரும் நினைச்ச முடியாது, செல்ஃபிஷா என்ன பண்ண முடியாது, ஃப்ரெண்டா இருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துல வந்து ஏக்கு ஏ ஃப்ரெண்டு நம்ம அசிமெண்ட், எனக்கு நான் ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம உச்சவாசி இடங்களை சொல்லுவோம். எனக்கு நானே நண்பன் அப்படின்னு சொல்ற அந்த கான்செப்ட் தான் நம்ம இதில் பார்க்குறோம். அப்போ ஏ இஸ் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் ஏ, ஏக்கு ஏ ஃப்ரெண்டாக இருக்கலாம், பிக்கு பி ஃப்ரெண்டு, சி இஸ் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் சி, ஏ இஸ் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் ஏ, பி இஸ் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் சி, பி. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? கரெக்டாக இருக்கு. அதே சமயம் நம்ம என்ன செய்யலாம்? இது வந்து ரிஃப்ளெக்சிவாக எடுத்துக்கிட்டோம். ஆனால்
இதில் ரிஃப்ளெக்சிவ் இல்லாத ஒரு விஷயமும் இருக்குது. நீங்கள் இந்த இதை 2 விதமாக நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி ஃபர்ஸ்ட் ஒன்று ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ், ஆர் இஸ் நாட், அண்ட் அதர் ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். எப்படி ஏக்கு ஏ தனக்கு தானே ஃப்ரெண்டாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே சமயம் நம்ம என்ன செய்யலாம், தனக்கு தானே ஃப்ரெண்டாக இருக்கலாம். இப்படி 2 கான்செப்டில் இருக்குது. அதனால நீங்கள் என்ன செய்யலாம், இதை ரிஃப்ளெக்சிவாகவும் எடுத்துக்கலாம், நாட் ரிஃப்ளெக்சிவாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எப்படின்னா நமக்கு வந்து ஈக்குவலன்ட் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ சிமெட்ரிக்கு A relative B, A is a friend of B, B is also B is a friend of A. அப்போ என்ன செய்றாங்க, இது வந்து மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப். Bக்கு A ஃப்ரெண்ட், Aக்கு B ஃப்ரெண்ட், இது ஓகே. அப்போ சிமெட்ரிக் இஸ் ஓகே, R is symmetric. டிரான்சிட்டிவ் பொறுத்தளவுக்கு இதையும் நீங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிடலாம். எப்படி நீங்க வந்து ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், இதை ஏதாவது ஒன்று மட்டும் நாட் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணால் போதும். எனி ஒன்று நாட் ரிஃப்ளெக்சிவ் ஆர் நாட் சிமெட்ரிக் ஆர் நாட் டிரான்சிட்டிவ், ஏதாவது ஒன்று நாட்னு காமிக்கணும். எப்படி அது வந்து ரிலேஷன் இல்லைன்னு ஏதாவது ஒன்று காமிக்கணும். அது ரிஃப்ளெக்ஸாக இருக்கலாம், சிமெட்ரிக், மேபி டிரான்சிட்டிவ். ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன செய்யணும், மாற்றி தான் காமிக்கணும். ஸோ சிமெட்ரிக் வந்து வெரி கரெக்ட். சிமெட்ரிக்கை பொறுத்தளவுக்கு இது எப்படி இருக்கும், ஏக்கு பி ஃப்ரெண்டு, பிக்கு ஏ ஃப்ரெண்டு இருக்கலாம். ஆனால் ஏக்கு ஏ ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. அதனால் ஒன்று இதை நீங்கள் என்ன செய்யணும், இதை நீங்கள் நெகட்டிவ், இது வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ்னு காமிச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் எப்படி காமிக்கணும், இது வந்து டிரான்சிட்டிவ்னு காமிக்கணும். ஆர் இஸ் டிரான்சிட்டிவ்னு காமிச்சிடலாம். ஏன்னா ஏக்கு பி ஃப்ரெண்டு, பிக்கு சி ஃப்ரெண்டு, ஸோ ஏக்கு சி ஃப்ரெண்டாக இருக்கலாம், தப்பே இல்லை. அப்படி நீங்கள் என்ன செய்யணும், இதை நீங்கள் ஓகேன்னு காமிச்சு இதை நீங்கள் என்ன செய்யலாம், ஆமாம் இதை வந்து ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்ஷன் சொன்னீங்கன்னா இதை நீங்கள் டிரான்சிட்டிவ்னு காமிச்சிடலாம். ஸோ இந்த ஏயும் சியும் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏயும் சியும் நீங்கள் எப்படினாலும் ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன செய்யணும், வந்து நீங்கள் வந்து அதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன செய்யணும், நாட் டிரான்சிட்டிவ் ஆர் நாட் ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் சொல்லணும். அதனால் நீங்கள் ஏதோ ஒன்று சொன்னாலும் சொல்லி ரெண்டுமே இதையும் நீங்கள் என்ன சொல்லலாம், நீங்கள் வந்து நாட் ரிஃப்ளெக்ஷன் சொன்னால் கூட ஓகே தான், தப்பே இல்லை. ஸோ நம்ம இதை ப்ரூவ் பண்ண தான் போகிறோம். ஆனால் சிமெட்ரிக் வந்து அது கரெக்ட். ஏன்னா ஏ இஸ் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் பி, பி இஸ் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் ஏ. ஸோ இது இப்போ பாருங்க, இது ஒன்று மட்டும் சிமெட்ரிக்காக இருக்கு, அடுத்த ரெண்டுமே வந்து சாரி ஆர் இஸ் சிமெட்ரிக். அப்போ இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்கில் இருக்குது. ஸோ ரிஃப்ளெக்ஸ்லையும் டிரான்சிட்லையும் இல்லாமல் இருக்கும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சால் போதும், இல்லைன்னு காமிச்சா போதும், ரிலேஷன் இல்லைன்னு சொன்னால் போதும். நினச்சிருக்கேன் டிரான்சிட்டிவ் வந்து ரிலேஷன் இல்லைன்னு காமிச்சிருக்கேன். ஸோ மெனி டீச்சர்ஸ் எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஆறு வந்து என்ன செஞ்சிடலாம், உங்களுக்கு வந்து நாட் ரிஃப்ளெக்ஷன் காமிச்சிட்டு அதை நினச்சிவாங்க ஆர் இஸ் டிரான்சிட்டிவ்னு நினச்சிடலாம், நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று நம்ம நினச்சிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது இதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நினச்சி சொல்ல முடியும். ஸோ நாட் ஈக்குவலன்ட் ரிலேஷனுக்கு மீனிங் நாட் ஈக்குவலன்ட் ரிலேஷன் அப்படின்னாலே அது என்ன மீனிங் தான், ரிஃப்ளெக்சிவ் ஆர் சிமெட்ரிக் ஆர் டிரான்சிட்டிவ். இதில் ஏதோ ஒன்று நம்ம என்ன செய்யணும், ஈக்குவலன்ட் இல்லைங்கிறத நம்ம என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். தேங்க்யூ. We'll be right back.